தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஸ்டீம் பன். எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சா. அந்த டைம்ல அது சக்குரா சீசனா. ஜப்பான்ல இப்படிதான் இருக்கும் கிளைமேட் எல்லாம், வீடெல்லாம், மார்க்கெட் எல்லாம். இவங்க ஒரு ஸ்டீம் பன் பண்ண போறாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து எல்லா பொருளும் வாங்கியாச்சு, வாங்கிட்டு வீட்டுக்கும் போயாச்சு. போனோன்னு ஸ்டீம் பன் செய்யறதுக்கு முதல்ல என்ன வேணும்? அரிசி மாவு வேணும். அந்த மாவை ஃபுல்லா கொட்டி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சிட்டு இருந்தாங்களாம். இவங்க எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கறத ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா கேட்டு அது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு ரெட் பீன்ஸ் வேணும்னு அதை நைட்டு ஃபுல்லா சோக் பண்ணி வைக்கணும். ஸோ மார்னிங்கே சோக் பண்ணிட்டு அது அடுத்த நாள் மார்னிங் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ரெட் பீன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. சோக்காய் நல்லா சாஃப்டா ஆயிடுச்சு. ஸோ இவங்க மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாவுல என்னென்ன கலர்ஸ் அது மாதிரி எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெட் ஒயின் கலர் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேச்சுரலா ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ்ல இருந்து வர கலர்ஸ் தான் ரெடி பண்ணுவாங்க. அப்போ இவங்க அம்மாக்கள் எல்லாம் அவங்க ஸ்டஃப் பண்ணி கொடுக்க அதை ஆவியில வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்தோன்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டீம் பண்ணுக்காக ஈகரா. சரின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு போனாங்க. இவங்களுக்கே தனியா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கல்ல கலர் கலரா. ஸோ அந்த கலர் பன்ஸ் எல்லாமும் அவங்க அம்மா ஆவியில வச்சு அழகா சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது வின்டர் டைம் வேற இல்லையா, நிறைய கிட்ஸால வாங்க முடியும், நிறைய பேரால வாங்க முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பார்ட் ஆஃப் த பன்ஸை வந்து இந்த மாதிரி சேரிட்டி பீப்புள்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக அவங்க எடுத்து வச்சிருவாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா என்னென்னலாம் சொல்லி தராங்க, ஒரு பிஸ்னஸும் சொல்லி தராங்க. ஸ்டீம் பன்ஸ் எப்படி பண்ணணும், அதை எப்படி சேல் பண்ணணும், மார்க்கெட்ல எப்படி எல்லாம் பொருள் வாங்கணும், அதுக்கப்புறம் அதை சேரிட்டிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கைண்ட்னஸையும் கூடவே சொல்லி தராங்க. அதுவும் இல்லாம இந்த பன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கிளீனா எவ்வளவு தேவையோ அந்த பொருளை மட்டும் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நல்ல பழக்கத்தையும் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள பொருளை தான் அவங்க சாப்பிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை செல் பண்ணணும். அதை செல் பண்ணும் போதே ஒரு பார்ட் வந்து சேரிட்டிக்கு அந்த பன்ஸை ஒதுக்கிடணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் பன்ஸை தான் அவங்க சாப்பிடுறாங்க. இது எல்லாமே அப்பா அம்மா கிட்ட இருந்து அவங்க ட்ரெடிஷ்னலா கத்துக்கிட்டு வர்றது. ஸோ இதுல இருந்து நம்மளும் என்ன தெரிஞ்சுக்கணும் குட்டீஸ், நம்மளும் அந்த மாதிரி கரெக்டா பஞ்சுவாலிட்டியா இருக்கணும். எந்த ஒரு வேலை பண்ணாலும் நீட்டா கிளீனா பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு தாண்டி முடியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே குட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.